வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. அக்கா நீங்கள் வந்து சுடிதார் போட்டதுக்கப்புறமா ஓப்பன் டாப் இருக்குதுன்னு சொன்னீங்க, போடவே இல்லைன்னு ஷார்ட்ஸில் முதற்கொண்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போயிருந்தோம். வேளாங்கண்ணி போயிட்டு வந்துட்டு அடுத்தடுத்து ஒர்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, அதனால் விளாக் எடுக்க முடியல. வாங்க இன்றைக்கி அதோட மிச்ச விளாக் இன்றைக்கி வந்து ஓப்பன் டாப்லாம் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்குமா என்னென்னலாம் தெரியாது. நார்மலாக என்கிட்ட என்ன இருக்கோ அந்த டாப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இதுதான் வரணுமா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு தான், ஓப்பன் டாப். இது ஒரு டாப்பு. ஓகேங்களா? இது அது டாப்பு தான். இதுக்கு பேண்ட் சாலெல்லாம் இதுக்கு பேண்ட் சால் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆல்ரெடி நான் போட்டு துவைக்கிற போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட டாப் வந்து இதோட பேண்ட் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டாப் எண்ணி சொல்கிறேன் எத்தனை டாப்புக்கு அந்த பேண்ட் ஷால் போடுறேன்னு. என்னது சாண்டில் கலர் பேண்ட், பட்டியாலா பேண்ட்டு, சாண்டில் கலர் ஷால். ஓகேங்களா? இதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்போ எடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா மறந்துருப்பேன், அதனால தான் வந்து சொல்கிறது இல்லை. ஆமாம், இல்லை இது ஞாபகம் இருக்குது. இது வந்து தெரிஞ்ச ஒரு அக்காட்ட வந்து எடுத்தேன், 380 ரூபா அந்த டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது நல்லா இருக்கேம்மா, 350 ரூபா டாப்போட. இந்த டாப் வந்து 150 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். இது வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டாப்ஸ் கடை, அந்த கடையில் வந்து எடுத்தோம். பேண்ட் சால்லாம் கடைசியாக காமிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு செட்டு வச்சுருக்காங்க, நான் அதை எல்லாத்துக்கும் மாற்றி போடுவாங்க. பேண்ட் சார் என்கிட்ட வந்து அது அந்த நேவி கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் பட்டியாலா பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷால். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாமா தைச்சது. இது வந்து சாரீ. ஓகேங்களா? சாரியில் கட் பண்ணி மாமா வந்து எனக்கு ஒரு டாப் தைச்சு கொடுத்தாங்க. இதுக்கு பேண்ட் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? அந்த லைட் எடுத்து வந்து வச்சுருவா, ஸ்டாண்ட் லைட்டு. ஏப்பா தெரியுது, இருந்தால ஸ்டாண்ட் லைட் வைக்க பண்ணிட்டு பரவாயில்ல. அதோட இதான் இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூர் ஏதோ ஒரு வேலையாக வந்து நான் போயிருந்தேன். ஏதோ ஒரு வேலையில் பேங்க்குக்கு வந்து போயிருந்தோம். அந்த பேங்க்குக்கு போகையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த விஆர்வி கலெக்ஷன்ஸ் அதில் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. அந்த டாப்பு 100 ரூபா, ஒன்லி 100. இதை வந்து கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக. நான் இது போட்டிருந்தப்ப கேட்டாங்க, இந்த டாப் நல்லா இருக்கு சிஸ்டர், எங்கே எடுத்தீங்க? இதே மாதிரியே பிங்க் கலர் டாப்பும் போட்டிருந்தேன் இல்லைங்களா? இது 100 ரூபா, அது 100 ரூபா. இன்னொரு டாப் இருக்குது, காமிக்கிறேன். அது என்ன போடல. ஆமாம், இந்த டாப்பு 100 ரூபாய்க்கு எடுத்தேன். இதுக்கு வந்து ஃபேண்ட் ஷால், ஆல்ரெடி பிளாக் ஃபேண்ட்டும் பிளாக் ஷால் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா, அதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் மாதிரி. இது பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியல நம்மளுக்கு வந்து ப்ரமோஷன் வந்தது பார்த்துருப்பீங்க வீடியோவில், ஷார்ட்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. வீடியோவில் ஷார்ட்ஸில். ஆமாம் நான் கிஃப்ட் கொடுத்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க. இதுவும் வந்து வியர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், காட்டன் மெட்டீரியல். அதுக்கு பிளாக் கலர் ஃபேண்ட்டு, பிளாக் கலர் ஷால் தான். இப்போ வச்சதுக்கும் பிளாக் கலர் ஃபேண்ட்டு, பிளாக் கலர் ஷாலு. இதுக்கு ஒயிட் கலர் ஃபேண்ட்டு, ஒயிட் கலர் ஷாலு, பட்டியாலா தான், லெகின் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சரோ சிஸ்டர் அவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணது. இது உங்களுக்கு வந்து வீடியோக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டாப்பு. இதில் வந்து 2 டாப், ஒரு டாப் வந்து இப்போ துவைச்சி போட்டிருக்கேன். இருக்கிற ஒரே ஒரு ஃபேண்ட்டை தான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி போட்டுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ரூபா. எடுத்தா நல்லா எடுத்தா கசக்கு போன துணி மாதிரி 2 தடவை போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நான் குண்டாயிட்டேன்னு நினைக்கிறேன், போட முடியல. இப்போ எடுத்துடுறாங்க, ஆனால் துணி பார்க்காம எடுத்துட்டேன். ரொம்ப அது என்னது சுருங்கும் தெரியுமா, அதைத்தான் நானும் சொல்கிறேன். பார்க்காம எடுத்துடுறேன்னு தான் சொல்லிடுறேன். 99 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வரும். 99 ரூபா எடுத்தாலும் ஒரு தடவை போட்டு, ஒரு தடவை யூஸ்க்கு 95 ரூபா செலவு பண்ண முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிச்சிங் பண்ணது பிரியா, ஸ்டிச் பண்ணது தான். இது பிரியா டிச் பண்ண, இது எல்லாம் ஸ்டிச் பண்ணது. இருங்க, இதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். செட்டோட வரும். அது செட்டெல்லாம் இல்லை. செட் இல்லையா? இல்லை, இது ஒரு டாப்பு. இது இன்னும் நான் போடவே இல்லை, நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, டேக் கூட வைக்கல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்தது தான். வீடியோவில் காமிச்சிருக்கிறேன், நான் போடல. ப்ரொமோஷன் வந்தது, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் போட்டு வேர் பண்ணி அந்த இது பார்த்துருக்க மாட்டேங்க. இது வந்து ப்ரொமோஷன் வந்தது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு டாப் காமிச்சேன் இல்லைங்களா, அந்த டாப் கூடயே சேர்ந்து எடுத்தது தான் 380 ரூபா இந்த டாப்பு. வாய் சொல்ல போகுது. 380 ரூபா இந்த டாப்பு. எதுக்கு இது என்னது பெரிய அதிகமாக காசு போட்டு எடுத்த டாப்ல இது ஒன்று. வாய் சொல்ல போயிடாமா, வாய் சொல்லி வராது. மேக்ஸிமம் ஏன்னா ஸ்டோன் வச்சு நல்ல ஒர்க்கு அந்த மாதிரி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் குஜாலாக இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு இல்லை. இது என்ன என்ன சாண்டில் கலர் ஃபேண்ட் ஷால். சாண்டில் கலர்னு வாயில் வர மாட்டேங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா.
இது 250 ரூபா. இது பிளாக் கலர் ஃபேண்ட் ஷால். மேக்ஸிமம் பிளாக் இந்த ஒயிட் வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் ஒயிட் சாண்டல் இந்த 3 தான் மேக்ஸிமம். அதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா தைச்சது எங்கள் வீட்டுக்காரோட அக்கா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட saree. அதில் வந்து நெகிழ்ந்து போன பக்கம்லாம் கட் பண்ணிட்டு நல்லா இருக்கிற பக்கம்லாம் இந்த சுடிதார் ஒரு டாப் ஒன்று தைச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா saree ஃப்ரீ, ஆனால் தைக்கிறதுக்கு 220 ரூபாய் என்னமோ. இது சாண்டில் கலர் டாப், சாண்டில் கலர் ஃபேண்ட் ஷால். இப்போ இந்த டாப்ஸ் இது வந்து நம்ம இந்த மதுரை போயிருந்தோம் இல்லைங்களா, இந்த டாப் செம்மங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாப். அப்போ பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு சாண்டில் கலர் ஃபேண்ட் ஷால். இதுக்கு வந்து லெக்கின் தாங்க இருக்கு. ஜீன்ஸ் எடுக்கிறேன், அடுத்த தடவை ஜீன்ஸ் எடுக்கிறேன் போடலாம். லெக்கின்னா சாண்டில் கலர் கிடையாது, அந்த கலர் கிரே கலர் இந்த மாதிரி பிஸ்கட் கலர் மாதிரி ஃபேண்ட் ஷால். இது டாப் சூப்பராக இருக்கும். இது எவ்வளவு? இது ரேட்டு 350. ஏய் ஆமா ஆமா, நீங்க தான் ரேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்தது. ஆனா கிளாத் அந்த அளவுக்கு ஒர்த்து தான், நல்லா இருக்கு. அதான் அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரியாமணில பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இதோட ரேட் 350 ரூபா தான். உண்மையாலுமே ஒர்த்து, நல்லா இருக்கு. ஒர்த்தை விட இதுதான். இது ஒரு டாப். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரொமோஷன் அந்த இதுதான், ரேட் தெரியல. இன்னொன்று என்னன்னா, போட்டு அந்த அன்னைக்கு கழட்டி வந்து இங்கே முன்னாடி வச்சிருந்தேன். லைவ்ல வந்து பாட்டு சொல்லுவீங்க இல்லையா, பாட்டு எழுதுனேன் இல்லையா, பாட்டு எழுதிட்டு பேனாவை கீழே வச்சேன், இன்கோட்டிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே வச்சிருக்கேன். போடவே இல்லை. இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் போடாதனால ஃபேண்ட் வந்து என்கிட்ட என்ன கலருங்க? ஒயிட் இல்லைம்மா, ஒயிட் தான் இருக்கு. இது போட்டிருந்தேன்ல இப்போ கூட சொன்னேன், சாண்டில் கலர் ஃபேண்ட் ஷால். இதெல்லாம் வந்து செட்டு, நான் வேலைக்கு போகையில போடுற அதிகமா இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணது, இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து பீஸா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 180 ரூபாயில இருந்து எடுக்கும். இது வந்து 180 ரூபா பீஸ் எடுக்கல, தைக்கிறது 350 ரூபா தான். 320 ரூபா 280 ரூபா தைக்கிறதுக்கு வந்து 280 ரூபா. ஃபேண்ட் ஷால் செட்டா வந்துடும் எப்பவுமே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 2 டாப் ஒரு ஃபேண்ட் ஷால் வரும். அதுல வந்து 2 டாப்ல வந்து இது ஒரு டாப். இதுக்கு வந்து Black கலர் உள்ள இந்த இது கொடுக்க சொல்லி Black கலர் ஃபேண்ட் ஷால் வந்து இது போட்டுப்பேன். இது ஸ்டிச்சிங் பண்ணது. இது ஸ்டிச் பண்ணது. ஸ்டிச் பண்ணது பிரியட் நிறைய இருக்கு. ஏன்னா கம்பெனிக்கு வேர் பண்றதுக்கெல்லாம் அதான் கம்பெனி நிறைய பேர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாம் என்கிட்ட கேட்டது என்னன்னா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த சுடிதாரே போடுறீங்க, எனக்கு இதுதான் ரொம்பவுமே அதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும், எனக்கு அப்படி போடுறது தான். இது ஒண்ணு. இதுக்கு ஃபேண்ட் ஷால் இருக்கு. இது அது 2 பீஸ் தான். பாத்தீங்கன்னா 2 பீஸ் உள்ளது. இதுவும் 2 டாப் ஒரு ஃபேண்ட் செட், ஒரு ஃபேண்ட் ஷால். இது 2 செட் அப்படியே. ஓகேங்களா? அப்புறம் இது ஒண்ணு. இது ஸ்டிச் பண்ணது. இது தைச்சது தான். நான் இப்ப காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு தைச்சது தான் வரும். இது வந்து இந்த ரேட், இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா. பீஸா வாங்கி 250 ரூபா. தைக்கூலி வந்து பாத்தீங்கன்னா 280. அவர்தான் நல்லா டிச் பண்ணாரு. இது பாத்தீங்கன்னா 2 ஃபேண்ட் ஷால் இருக்குள்ள தெரியுங்களா, அது வந்து 410 ரூபா. சேம் ஒரே இதுதான் வரும். இந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு டெய்லர்ட்ட தைச்சோம், நல்லா தைச்சாரு. கழுத்து டிசைன்ல வச்சு இல்லையா, நல்லா தைச்சாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாப். இது அதிகமா நான் போட்டதுல இது அதிகமா போடுவேன் இந்த டாப். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து தனியா பட்டியாலா ஃபேண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஷால் வந்து இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஃபேண்ட் தான் இது. இங்க பாருங்க. ஆமா ஆமா, இதோட ஃபேண்ட் தான் இது. இத வந்து நான் டாப்பா தைச்சிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லி டாப்பா தைச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Black கலர் ஃபேண்ட் ஷால் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் ஒர்க்குக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணி போட்டதா தான் இருக்கும். ஓப்பன் டாப்போ லெக்கினோ போடவே மாட்டேன். எல்லாம் பட்டியாலா ஃபேண்ட் தான், எல்லாமே பட்டியாலா ஃபேண்ட் தான். என்கிட்ட இருக்க ஒயிட் கலர் ஃபேண்ட் எல்லாமே பட்டியாலா ஃபேண்ட் தான். இப்பதான் இவர் திட்டி ஒரே ஒரு அந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல எடுத்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் பட்டியாலா ஃபேண்ட் போட்டிருந்தேன். லெக்கின் எடுத்திருக்கேன். லெக்கின் எடுத்திருக்கேன். இது ஒரு ட்ரெஸ். இது 2 பீஸ் காம்போ தான். 2 டாப் ஒரு இதோடது அந்த ஆரஞ்சு கலரோடது. இது 2 ஃபேண்ட் சாரி 2 ஃபேண்ட் 2 டாப் ஷால் 2 டாப் அதோடது. இது நல்லா இருக்கும். இந்த ஃபேண்ட் ஷால் இதையுமே வந்து டாப்பா தைக்கலாம்னு தான் நினைச்சேன். இது டாப்பா தைச்சா கொஞ்சம் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா நகு நகுன்னு இருந்துச்சு, நெகுந்து போயிரு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தைக்கல. அப்புறம் இது 190 அந்த ரேஞ்சு தான். திருப்பி காமிச்சிட்டுனா அது என்னடா முழுக்க இருக்கேன் கழுத்து. இதெல்லாம் இப்போ போடுறதே இல்லை பிரியா, போடுறதே இல்லை, வீட்டில் எங்கேயாவது இருக்கும். அப்புறம் இவ்வளோதான், இதெல்லாம் தான் செட்டு. இப்போ செட்டு ஓகேங்களா. செட்டெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தது அதெல்லாம் டாப்ஸு ஓகேவா. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு போயிருந்தோம்,
இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டு லாஸ்ட்டாக இப்போ நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் பிரியாமணியில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிரியாமணி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ் நல்லா இருக்கா, இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம், 2 ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இது நெக் டிசைன் நல்லா இருக்கும். நெக் டிசைன் நல்லா இருக்கு. பட் ஆனால் நான் இன்னொரு கலர் தான் எடுத்தேன். சரி, இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்கிட்ட இந்த சாண்டில் கலரில் ட்ரெஸ் கிடையாது. அதனால வந்துட்டு நான் இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இது எடுத்ததுக்கு இன்னொரு காரணம்னா டாப் ஷால் வந்து நல்லா இருக்கும். ஷால் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷால் இதில் பிளைனாக இருந்தாலும் ஷாலில் வந்து லுக்கு வேறு, வந்து உங்களுக்கு லுக்கு நல்லா இருக்கு. லுக்கு வந்து அழகாக இருக்கா, பார்க்கவே உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகாக இருக்குங்க. அதனால் நல்லா தெரியும். வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்ப்ரூஷ் அந்த கடையில் தான் எடுத்தோம். அவினாசி IOB பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் எடுத்தோம். நல்லா இருக்கு. எல்லாமே ஓன் டிச்சிங் தான் பண்ணுறாங்க, ஓன் மேனுஃபேக்சரிங். உங்களுக்கு என்ன மாதிரி வேணாலும் கொடுக்குறாங்க அவங்க. ஃபேண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் டைப் கொடுத்துட்றாங்க. கையை விடுங்கப்பா. இதோட இதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு பிங்க் கலர் ஃபஸ்ட்டு போட்டிருந்தீங்களேங்க்கா, அது சூப்பராக இருந்துச்சுக்கா, சூப்பராக. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருந்தது M சைஸ். பட் ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் L சைஸ் தான் இருக்குங்க. எதனாலனா பியூர் காட்டன் அப்படிங்கும் போது நம்ம தண்ணியில் போட்டால் சுருங்கும் இல்லைங்களா, அதனால வந்து அதில் வந்து நான் L சைஸ் பார்த்தேன், பிங்க்கில் கிடைக்கல. அதே நெக் பேட்டர்னில் பார்த்தேன், கிடைக்கல. பட் ஆனால் வந்து க்ரீனில் இருந்துச்சு, எடுத்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த இதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு வந்து இப்போ அடுத்து என்ன, இதுக்கு வந்து போடுவேன் நம்மளுக்கு. நீ அவ்வளோதான். இதுக்கு என்னது, தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சு. இதோட ஷால் நல்லா இருக்கு. எல்லாமே காட்டன், இதுவும் காட்டன் பேண்ட். ரீசெண்டாக இதை ரெண்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஓகேவா? என்கிட்ட இருந்த ஓப்பன் டாப் சொல்லலாம். இதோட பேண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேண்ட்டுக்கு வந்து மாறிட்டு இருக்கேன். என்ன பேண்ட்டு என்னமோ சொல்லுவாங்களே, பிளாக் கலர் பேண்ட் ஒன்று இருக்குது, இது ஒரு பேண்ட் ஒன்று இருக்குது. ஆமாம், இது ஒரு பேண்ட்டு. இது அது என்னமோ உண்மையை சொல்கிறேன் பாருங்க, நிஜமாலும் இப்போ நான் போட்டிருக்கிறது கூட பட்டியாலாம். இங்கே இருங்க, ஏன்னே தெரியாது. நான் எனக்கு பட்டியாலா தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நிஜமா லெகின் பிடிக்கல. என்னை வந்து எல்லாரும் திட்டுறாங்க. எல்லாரும் விட எங்கள் வீட்டுக்காரதான் என்னை அதிகமாக திட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த குள்ளாய் மாதிரி தூக்கி போட்டு. ஆமாம், குள்ளாய் மாதிரி. எனக்கு அந்த குள்ளாயை விட இப்போ ஃபர்ஸ்டாவது பரவாயில்ல, பட்டியாலா பேண்ட் போட்டேன். இப்போ எடுத்துருக்க இது பாவாடையாட்டவே இருக்குது, பேண்ட் மாதிரியே தெரியல. இப்போ வந்து இந்த மாதிரி பேண்ட்டுக்கு மாறிட்டு இருக்கு. இது நீ எடுக்கும்போது நான் டாப்புன்னு நினச்சேன். இனி அடுத்த தடவை நான் வந்து திருப்பூர் போக்கையில் ஒயிட் கலர் பேண்ட்டும் ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு பேண்ட். ஏன் சாண்டில் கலர் எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வச்சிருக்கிற சாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த எலாஸ்டிக்கும் போயிடுச்சு, அந்த இதோட தன்மை, அந்த இதோட ஃபேப்ரிக்கோட தன்மை வந்து போயிடுச்சு. அதனால என்ன பண்ணோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பட்டியாலா பேண்ட் எடுக்கணும். பட்டியாலா வராது, இது பேர் என்னமோ பேர், இந்த ஃபேண்ட் பேர் எனக்கு சரியா தெரியல. அது பேண்ட் இல்லடி, பாவாடை. அது ஃபேண்ட் தான். இப்போ வந்து ரீசெண்டா நான் பர்ச்சேஸ் பண்ணேன்னா சில்க் துணி. சில்க் பேண்டா இல்லங்க, அது என்னமோ ஒரு இது ஓகேங்களா, கலர் ஃபேட் ஆகவே ஆகாத ஒரு கிளாத் இருக்குங்களா, அதுல தான் வந்து பிளாக் கலர் பேண்ட் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன். அதே கிளாத்தில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் 4 வருஷத்துக்கு போட்டாலும் வந்து அந்த கலர் போகாது. அதனால இந்த மாதிரி பாவாடை மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போகும்போது இந்த லெக்கின் போட்டிருக்கோம் அப்படின்னு எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. அதனால வந்துட்டு அந்த மாதிரி இன்னும் 2 ஃபேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கலரும் போகாது, இன்னும் 4-5 டாப்புக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. என்கிட்ட இருக்கிற டாப் இவ்வளோ தான். இனி அடுத்தது என்ன விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி MPSல நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கேட்டுருந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ போடணுமா? சரி, ஓகேங்க. உள்ள இருக்கிறது கண்டிப்பாக போட்டனே, போடலையா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் சும்மா காமிச்சிருக்கோம் நம்ம. அப்படியா? சரி, ஓகேங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த விளாக் போடுறேன். அடுத்து என்ன விளாக் போடலாம், இது இல்லாமல் அடுத்து என்ன விளாக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் நான் MPSல போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் என்ன விளாக் சொல்கிறீங்களோ அதை தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஓகே, இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சதுலேயே எந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டிருந்தப்ப ரொம்ப அழகாக இருந்தேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில். பாய் பாய் பாய்.